Hi, welcome to Anglophone. This is Divya. இன்னைக்கான வீடியோவில் நம்ம 10 டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம் டு லேர்ன் அண்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நம்மள நிறைய பேத்துக்கு இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஆசை இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதுதான் கற்றுக்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இமிட்டேட். நம்மள நிறைய பேத்துக்கு ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு சிங்கராகவோ இல்லை ஆக்டராகவோ கூட இருக்கலாம். அவங்களோட மூவிஸ் இல்லை சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது இவங்களோட கெஸ்டர்ஸ் இவங்களோட ஆக்சென்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கும் ஆசை இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போதோ இல்லை பார்க்கும்போதோ அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணிவிட்டு அதோட மீனிங் புரிஞ்சு உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரிலேட் பண்ணி பேசலாம். இதே மாதிரி சாங்ஸ் மூலமாக இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம பேஜ்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை ஐ பட்டனில் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், கான்சென்ட்ரேட் ஆன் யோர் ப்ரொனன்சியேஷன். இங்கிலீஷில் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. இதில் வவல் சவுண்ட்ஸ், கான்சனன்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ AEIOU வரும்போது அதை வவல் சவுண்ட்னு சொல்லுவோம், மற்ற லெட்டர்ஸை கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரொனன்சியேஷனில். ஆனால் ஆக்சென்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யோர் ப்ரொனன்சியேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபோக்கஸ் ஆன் யோர் அல்டிமேட் கோல். நம்ம என்ன தான் இங்கிலீஷில் பேசினாலும் கடைசியாக நம்ம பண்ண வேண்டியது ஒரு மெசேஜை டெலிவர் பண்ணுறக்கோ இல்லை கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறக்கோ தான். ஸோ ஒருத்தவங்க பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத லிசன் பண்ணுங்கள் அண்ட் அந்த கம்யூனிகேஷனை அதோட எண்ட் பண்ணாமல் டெவலப் பண்ணுங்கள். அட் த எண்ட் நீங்கள் உங்களோட கான்டென்ட்டை ஸ்ட்ராங்காக டெலிவர் பண்ணணும், அதுவும் ஹெசிடேஷன் இல்லாமல் டெலிவர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், டூ செல்ஃப் டாக். செல்ஃப் டாக் நம்மளுக்கு நம்மளே பேசிக்கிறது. அதாவது ஒரு மிரர் முன்னாடி நின்று டெய்லியும் 20 மினிட்ஸ் பேசலாம், காலையிலேருந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிரர் முன்னாடி நின்று டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பேசி பார்த்தா போதும். உங்களுக்கே நம்ம எதில் மிஸ்டேக் பண்ணுறோம், எதில் நம்மளோட ஃப்ளா இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்ன பேசலாம், நீங்கள் பேசும்போது உங்களோட கெஸ்டர், உங்களோட ஆக்சென்ட் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், அந்த மாதிரி தான். ஃபிஃப்த் ஸ்டெப், திங்க் டைரக்ட்லி இன் இங்கிலீஷ். நீங்கள் ஒரு மெசேஜை டெலிவர் பண்ணுறதுக்கு தமிழில் யோசிச்சு இல்லை உங்களோட மதர் டங்கில் யோசிச்சு அப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் யோசிக்கும் போதே இங்கிலீஷில் யோசிங்க. அதை நீங்கள் டெலிவர் பண்ணும்போது உங்களுக்கு மேபி வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக் ஆகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை நெகட்டிவாக யோசிக்காமல் டெய்லியும் 5 வேர்ட்ஸ் கற்றுக்கோங்க, ஃப்ரேசஸ் கற்றுக்கோங்க. அது உங்கள் ஒர்க்குக்கு ரிலேட்டடாகவோ இல்லை உங்கள் பேக்ரவுண்டுக்கு ரிலேட்டடாகவோ இருந்தால் அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸ்த் ஸ்டெப், கிரியேட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு எப்பயாவது தான் கிடைக்கும், அதை நம்ம வைஸாக யூஸ் பண்ணிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை எங்கெல்லாம் எடுத்துக்கலாம், ஒரு டீம் மீட் இருக்கும் போதோ இல்லை நம்ம கலீக்கிட்ட மேனேஜர் சொன்ன விஷயத்தை பாஸ் பண்ணும்போதோ நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா நமக்கு மார்க்கெட்டிங் கால்ஸ் வரும், அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் பேசாமல் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். அதில் நீங்கள் 2 பேர் தான் இருக்க போகிறீங்க. ஸோ எப்படியோ இந்த ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th ஸ்டெப், பி கம்ஃபர்டபுள். நீங்கள் ஒரு விஷயத்தை பேச போகிறீங்க, அதுவும் புதுசாக ஒரு இடத்துல பேச போகிறீங்க அப்படின்னா அந்த ஆம்பியன்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. எப்படியும் நீங்கள் பேச போகிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தெரிஞ்சவங்க முன்னாடியோ தான். ஸோ அங்கே நம்ம தப்பாக பேசிடுவோமோ அப்படின்னு நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் கம்ஃபர்டபுளாக அந்த சிச்சுவேஷனை மாற்றிக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், பி சரௌண்டட் வித் பாசிட்டிவ் பீப்புள். ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை மாக் பண்ணாதவங்க மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் புதுசாக ஒருத்தர் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதோட எண்ட் பண்ணாமல் ட்ரை டு பில்ட் த கான்வர்சேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ இந்த ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூரோட நிறுத்தாமல் ஹேவ் யூ பென் டு கோயம்புத்தூர், அந்த மாதிரி அந்த கான்வர்சேஷனை நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ அப்போ உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் தாட் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கும் வரும். 8th ஸ்டெப், ஸ்பெண்ட் யூர் டைம் வித் ஹெல்தி ஹேபிட்ஸ். ஹெல்தி ஹேபிட்ஸ், அது என்ன ஹெல்தி ஹேபிட் யோசிக்கிறீங்களா? வெரி சிம்பிள். நீங்கள் டெய்லியும் மார்னிங் எப்படியும் நியூஸ் பேப்பர் படிப்பீங்க, இல்லைனா நியூஸ் லிசன் பண்ணுவீங்க. அதை இங்கிலீஷில் பார்க்குறதோ இல்லை கேட்குறதோ அந்த ஹேபிட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம டிவியில் பார்ப்போம், இப்போ நிறைய பேருக்கு டிவியில் பார்க்குறக்கு டைம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது. சோஷியல் மீடியா பேஜஸில் இந்த பிபிசி இங்கிலீஷ் அந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க இல்லை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா தானாகவே உங்களுக்கு ஃபீட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும், ஸ்டோரிஸ் வரும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெய்லியும் 20 மினிட்ஸ் நீங்கள் அதை நீங்கள் ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், மூவிஸ் பார்க்குறது அண்ட் சாங்ஸ் கேட்குறது. இது நான் ஆல்ரெடி சொன்னதான். நம்மள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜர்னர் ஆஃப் மூவிஸ் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஃபிக்ஷன் பிடிக்கும், உங்களுக்கு க்ரைம் பிடிக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்க வேர்ட்ஸும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்த வேர்ட்ஸும் நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். புதுசாக கற்றுக்கிட்டு தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். 9th ஸ்டெப், ரீட் கிராமர் புக்ஸ். நம்மள நிறைய பேர்த்துக்கு கிராமட்டிக்கலாக கரெக்டாக பேசுகிறோமா, அதில் நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு கிராமர் புக் வாங்கி நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணலாம். அதுக்கு நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணுன்றது இல்லை. நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கிராமர் புக்கே எடுத்து நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒன், ஃபைண்ட் யுவர் ஃப்ளாஸ். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், இந்த 4மே ஒரு லாங்குவேஜை புதுசாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பேராகிராஃப் எடுத்து நீங்கள் படிக்கும்போது உங்களால் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில் ரீடிங். இந்த மாதிரி உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க.
என்னதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ஸோட நம்ம படித்தோன்னா அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் ஆங்கிலோஃபோனில் உங்களுக்கு கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் வித் காலிங் ஆக்டிவிட்டி அண்ட் பர்சனல் ட்ரெயினர். இஃப் யூ விஷ் நீங்களும் இதில் ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பேஜ்லேயே வரப்போகுது. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். Anglophone, your phone is your English teacher.